மது போதையில மிக வேகமாக பேருந்தையொட்டிய ஒரு சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதுவும் யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறைக்கு இடையில பயணிக்கின்ற இலங்கை போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான அரச பேருந்து என்று சொல்லப்படுகிறது. அதுவும் அளவுக்கு அதிகமான அந்த பேருந்துல பயணிகளை ஏற்றிக்கொண்டு அந்த சாரதி மிகவும் வேகமாக பயணம் செய்திருக்கின்றார். இப்படி இருக்கின்ற போது இடையில வைச்சு அந்த போக்குவரத்து கண்காணிப்புல ஈடுபடுகின்ற போலீசாரின் உத்தரவுக்கு அமைய அந்த பேருந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பேருந்தில் இருந்த சாரதி நடத்துனர் மற்றும் பயணிகளிடத்திலே அந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அப்ப அதிகூடிய வேகத்தில் ஏன் இந்த பேருந்து செலுத்தப்பட்டிருக்கிறது, அதுவும் ஏன் இவ்வளவு பயணிகளை ஏற்றிக்கொண்டு இந்த பேருந்து வேகமாக செலுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்பி இருக்கின்றார்கள் போலீசார். அப்ப அதற்கு நடத்துனர் சாதாரணமான பதில்களை சொல்லி சமாளிக்க முற்படுத்திருக்கின்றார். ஆனால் சாரதி காட்டி கொடுத்து விட்டார். இப்ப சாரதி மது போதையில் இருந்தது மட்டும் இல்ல, பல சோதனைகளை போலீசார் முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவரிடம் ஓட்டுநருக்கான அனுமதி பத்திரம் அவர்கிட்ட இல்ல. அப்ப இப்படி இருக்கின்ற நிலையில் உடனடியாக போலீசார் அந்த சாரதியினுடைய கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தி இருக்கின்றார். யோசிச்சு பாருங்க, ஓட்டுநர் சாரதி அனுமதி பத்திரம் சாரதிக்குரிய அந்த ஓட்டுநர் அனுமதி பத்திரம் கண்டிப்பாக தேவை. அதுவும் இல்ல, அதை விட மது போதையில இவர் வாகனம் செலுத்தி இருக்கிறார். அதுவும் அரச பேருந்திலேயே இவ்வாறான முறைகேடுகள் நடைபெறுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பதிவாகி இருக்கிறது. எனவே இந்த மாதிரியான செயற்பாடுகள்ல ஈடுபடாதீங்கோ. ஒருவர் செய்யறதால இந்த மாதிரியான அநாகரிகமான செயற்பாடுகளால ஒட்டுமொத்த பயணிகளினுடைய உயிருக்கு ஆபத்து. இப்ப சாரதி ஒருவரை நம்பித்தான் அதுல இப்ப நாங்கள் பயணிகள் பேருந்துல பயணிக்கின்றோம். எனவே இந்த மாதிரியான செயற்பாடுகளை முற்றாக தவிர்த்துக் கொள்ளுங்கள்.